Hi friends, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா போன வீடியோவில் வந்து பவர் ஐஎஸ்ஓ எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பவர் ஐஎஸ்ஓ வச்சு எப்படி ஒரு பென்ட்ரைவ் பூட்டபிள் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணிங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு பவர் ஐஎஸ்ஓ ஓப்பன் பண்ணுங்கள். நான் பவர் ஐஎஸ்ஓ ஓப்பன் பண்ணுறேன். பவர் ஐஎஸ்ஓ எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து டூல் அது உள்ள போங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இத்தனை ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். கிரியேட் போட்டபிள் யூஎஸ்பி டிரைவ் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. ஜஸ்ட் ஒரு பர்மிஷன் தான், எஸ் கேட்கும். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வந்து வந்துடும். உங்கள் ஓஎஸ் ஃபைல் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் ஃபைல் அதை செலக்ட் பண்ணிங்க. நான் என்னுடைய விண்டோஸ் ஃபைல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் எந்த யூஎஸ்பி நீங்கள் பூட்டபிள் பண்ண போகிறீங்க அப்படின்றத கேட்கும். நான் வந்து என்னுடைய சோனி ஸ்டோரேஜ் மீடியா 15 GB அதை நான் வந்து பூட்டபிள் பண்ண போகிறேன். அதனால் அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே யூஎஸ்பி HDD அதெல்லாம் ஓகே, அது வந்து நார்மல் தான். இங்கே ஃபைல் சிஸ்டமும் அதுவும் நார்மல் தான், ஆட்டோமேட்டிக்கலாக இருக்கட்டும். இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பர்மிஷன் ஒன்று கேட்கும். அதாவது உங்கள் டேட்டா எல்லாமே போயிடும். பென்ட்ரைவில் இருக்கிற டேட்டா தான். வேணும்னா பேக்கப் எடுத்து வச்சுங்க, வேணான்னா அப்படியே ஃபார்மேட் அடிச்சிடலாம். இங்கே ஓகே கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் ப்ராசஸ். இது பூட்டபிள் ஆகிறதுக்கு ஒரு 20 நிமிஷமாக ஆகும். நான் வீடியோ ஸ்பீட் பண்ணுறேன். உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது பர்சன்டேஜ் இங்கேயே ஓட ஆரம்பிச்சிடும். ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பூட்டபிளான ஃபைலை காமிக்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.